Hi guys, welcome to Easy Learning Channel. 6th standard Max தான் பார்க்க போகிறோம். அதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸில் இதுக்கு மேலே வர சப்ஜெக்டில் பார்க்க போகிறோம். நம்பர் ரிலேட்டடாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கு மேலே நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணி பார்க்க முடியும். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம சேனலில் எப்படி மேக்ஸில் ஈஸியாக போடுறது, 60/60 எப்படி எடுக்கிறதுலேருந்து நம்ம எல்லாமே சொல்லிட்டு வரோம். நீங்கள் நம்ம சேனலை கண்டினியூஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மேக்ஸில் 60/60 கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே எதனா ஒரு சம்ஸ் வேணும், இல்லை இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் வேணும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த சம்மை நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். இப்போ வாங்க நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸில் வரது என்னென்னலாம் பார்க்கலாம். அதில் என்ன வருதுன்னா குமுலேட்டிவ் ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவ் ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் of multiplication over addition or subtraction, then identity for addition and multiplication வரும். இதில் நான் எப்படி ஈஸியாக சொல்லிடுறேன், நீங்கள் எதை எப்படி வச்சு புரிஞ்சுக்கிறது நான் ஈஸியாக சொல்லிடுறேன். ஏன்னா இங்கே தேர்ட் சம்மில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் சொன்ன அந்த 4 ப்ராப்பர்ட்டியை என்னென்ன ப்ராப்பர்ட்டி நீங்கள் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதனால் நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். எப்படி நீங்கள் பார்த்ததும் தெரிஞ்சுக்கலாம், இந்த ப்ராப்பர்ட்டி தான் இதுக்கு அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நான் ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ வாங்க, குமுலேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த பக்கம் 2 நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா ஈக்குவல் டு அந்த பக்கம் 2 நம்பர் இருக்கும். இப்போ இங்கே 3 நம்பர் இருந்தால் இந்த பக்கமும் 3 நம்பர் இருக்கும். அதாவது இந்த இடத்துல 43 இருக்குது, இந்த இடத்துல 57 இருக்குது. இதே நம்பர் தான் இந்த பக்கம் இருக்கும். மாற்றி இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 2 பக்கமும் ஒரே மாதிரி இருந்துரு அப்படின்னா அது வந்து கம்யூனிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது குமுலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ பாருங்க, நான் ஈஸியாக சொல்கிறேன். இந்த இடத்துல இப்போது 1+2 இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல 2+1. ஓகேங்களா, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே நம்பர்ஸ் தான். அதனால் இது வந்து குமுலேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். அப்படி இல்லை இந்த பக்கம் பாருங்கள், A+B. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இந்த இடத்துல செகண்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். A+B = B+A அப்படின்னாலும் இதுவும் ஒன்று தான். இந்த இடத்துல ஏவும் இருக்குது, இந்த இடத்துல ஏ இருக்குது. அந்த பக்கம் பாருங்கள் ஈக்குவல் டு பக்கத்தில் இந்த இடத்துல ஏ இருக்குது, பி இருக்குது, இந்த பக்கமும் பி இருக்குது. அப்போது ஈக்குவலாக 2 பக்கமும் ஈக்குவலாக கொடுத்த நம்பரே அந்த பக்கமும் வந்துருந்து அப்படின்னா அது வந்து குமுலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குமுலேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா 2 பக்கமும் சேமாக வரும். இங்கே பாருங்கள் 12 × 15 எந்த சிம்பிள் வேணால் வரலாம். ஓகேங்களா, அடிஷன் வரலாம், மல்டிப்ளிகேஷன் வரலாம், ரெண்டு எது வேணால் வரலாம். இப்போ ப்ளஸில் பார்த்தோம். இப்போ இன்டூவில் பார்க்கலாம். 12 × 15 12 × 15 இந்த பக்கம் பாருங்கள் 15 இருக்குது, இன்டூ இருக்குது, இந்த பக்கம் 12 இருக்குது. அப்போ இது என்ன குமுலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் குமுலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நான் பார்த்தாச்சு. இப்போ இங்கே பாருங்கள் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அடிஷனல் மல்டிப்ளிகேஷன், இதுவும் அடிஷனல் மல்டிப்ளிகேஷனில் வரும். இது என்னென்னா நம்ம வளரெல்லாம் பார்க்க வேணாம், இருக்கிற சம்மை நம்ம அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் ஈஸியாக. இது வந்து 3 வரும். ஓகேங்களா, 1 2 3 3 நம்பர்ஸ் வரும். இப்போ இங்கே பாருங்கள் 43 + 57 + 25 இதுவும் அதே மாதிரி தான் கம்யூனிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வெறும் 2 நம்பர்ஸ் தான் வரும். இதில் வந்து 3 நம்பர் வரும். ஓகேங்களா, இது 43 57 25 இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள் 43 57 25 2 பக்கமும் ஈக்குவலாக வரும். பட் பிராக்கெட் தான் மாறி இருக்கும். ஓகேங்களா, 43 இருக்குது, 57 இருக்குது, 25 இருக்குது. ஓகேங்களா, 2 வந்துருந்தா 2 நம்பர் வந்து 2 பக்கமும் 2 நம்பர் வந்துருந்தா அது கம்யூனிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. 3 நம்பர்ஸ் 2 பக்கமும் ஈக்குவல் டு முன்னாடியோ பின்னாடியோ வந்துருந்தா அது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, அது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இதுவே எடுத்துக்கலாம். 1 + 2 + 3. ஓகேங்களா, இப்போது 1 + 2 + 3 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்குது. 1 + 2 + 3 = 1 + 2 + 3 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்குது. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னென்னு பார்க்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் இப்போ இங்கே பாருங்கள் 72 × 13 + 28 × 13 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, = 72 + 28 × 13 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும், நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ இங்கே பாருங்கள் 72 × 13 + 28 × 13 = இந்த நம்பர் கொடுத்துட்டாங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ்னா என்ன, நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. இப்போது 60 சாக்லேட் இருக்குது அப்படின்னா அந்த 60 சாக்லேட்டில் எல்லாருக்கும் ஒன்றா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இங்கே அந்த மெத்தட் படி தான் இங்கே நம்ம பார்க்கலாம். இப்போது 72 இருக்குது, 72 அப்படியே போட்டாச்சு. இன்டூ இங்கே என்னென்னா 28 போட்டிருக்காங்க. இந்த 13 வந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க, ஈக்குவலாக வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுதான். ஓகேங்களா, இப்போ இங்கே 37 × 102 இருக்குது, 37. இந்த 102வை இங்கே 100ன்னு போட்டுட்டு இந்த பக்கம் 2 கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே பாருங்கள் 37 இருக்குது, 100 இங்கே அந்த 100 இருக்குது, +2 102 வந்துடுச்சுங்களா. இப்போ ஒரு நம்பரை அதை பிரித்து கொடுக்குறது, பிரித்து அதை ஆட் பண்ணால் ஒரே மாதிரி வரும். அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஐடென்டிட்டினா 0வால் நம்ம ஆட் பண்ணால் அதே நம்பர் வரும். 0 இல்லை 1 வந்துருந்தா அது வந்து ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. 0 or 1 வந்திருந்தால் அது வந்து ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. இது புரிஞ்சுக்கினாவே நம்ம சம்ஸ் போட்டுடலாம். ஓகேங்களா, 0 or 1 வந்து ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னா சொன்னேன். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா 3 இருக்கும், 2 பக்கமும் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி பின்னாடியே 3 இருக்கும். ஓகேங்களா, அது வந்து
ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, 1 2 3 1 2 3 ஈக்குவலாக இருக்கும். அதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூனிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா வெறும் 2 தான் இருக்கும். ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது வந்து கம்யூனிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் நம்ம இந்த ஏவிவி மெத்தட் படி போடலாம். இப்போ பாருங்கள், a + b + c = a + b + c. ஓகேங்களா, இது a + இது b + c. ஓகேங்களா, இந்த மெத்தட் படி இப்படி போடலாம். ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்கலாம். கம்யூனிகேட்டிவ், அசோசியேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டினா நம்ம என்னென்னு பார்த்தாச்சு. நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். 1.5ல் 3rd சம் அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். பார்க்காதவங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.